பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மண் சவுண்டு அப்பா போடுற டைமே இப்படி திகிலாக இருக்குது. நம்மள ஏதோ ஒரு அடைச்சி ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே போடுற மாதிரி. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. என்னது முடிஞ்சிட்டா முடியலையா? எப்பா ஒரு பணத்தை புதைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போதான் தெரியுது. இப்பதான் தெரியுதா? ஒரு பணம் உள்ளார இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? இப்போ ஓ மை காட், வேற லெவல் வாங்க. ஜான் கேக்குதா? கேக்குது நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. மனசை தளர விடாம தைரியமா இருக்கணும். ஐயோ அம்மானு கத்தி என்ன உடனே தொடங்கன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. ஐயோ என்னால உள்ளார இருக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தட்டுற சவுண்டு கேக்குது. என்னாச்சுரா ஜான்? ஜான் ஓகே தானே? ஓகே. பூச்சி அதிகமாக வர ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள ஒருத்தர் டெட் பாடி என்ன கூட பரவாயில்லைங்க, உயிரோட ஒருத்தர் பச்சு வச்சிருக்கிறேன். அவன் சொல்றாங்க பணத்தை தவிர பூச்சி வந்துச்சு. அண்ணா 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 என்னால் சுத்தமாக முடியல. என்னால் சுத்தமாக முடியல. நான் உள்ளார ஏதோ ஒன்று போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குதுண்ணா. அண்ணா அண்ணா நீங்க எத்தனை பேரா வந்தீங்க? அண்ணா நாங்கள் ஒரு 4 பேர் வந்தோண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா உடைக்காதீங்கண்ணா. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த சேலஞ்சை வந்து நான் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். எனக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதனால நம்ம ஜான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி பண்ண போகிறோம். 24 ஹவர்ஸுக்கு வந்து சவப்பெட்டிக்குள்ள இருந்து சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து சேலஞ்சு. அண்ட் இந்த சேலஞ்சை நம்ம மிஸ்டர் பிஸ் சேனலில் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறவங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாண்டடான பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூஸ் பண்ணி ஒரு குழியை தோண்டி இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 12 ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் சரியான பசி எடுத்தது. அப்ப நம்ம சீனு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சூப்பரா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தான். ஸோ அந்த கிளிப்லாம் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றோம் பாருங்க. மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். சரியா நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம். நீங்க பாருங்க, சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் அதை அற்புதமா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பேசுறதுக்கு ஒன்றும் ஃபன்னா இருக்கும். பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காரு. மற்ற பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒர்க் வந்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. எஸ், இங்க பாருங்க, உள்ள ரைஸ் போட்டாச்சு, இப்போ வெந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இது என்ன பண்ணணும்? தம் பண்ணுமா? பாருங்க, கறிக்கட்டைங்க அந்த நெருப்போடு சேர்ந்து எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே தம் ஆகும். ஸோ எப்படி பார்க்கலாம். 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. எஸ், இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. வாவ். இந்த இடத்தோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்களை மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துருக்காங்க. அவங்க யாருன்னா ஒரு கர்ப்பிணி பெண். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நீ பேச அங்கே எதோ ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. அது லைட்டு இது எப்படி எரிஞ்சுக்காங்க? ஆட்டோவில் லைட்டு போட்டது. ஆட்டோ லைட்டு இல்லை
லைட்டே போடல அதில் இல்லை லைட் ஆஃபில் தானே இருக்குது. லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குது. ஒரு சவுண்டும் கேட்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்து எஸ்டர்டே வந்து வீடியோ பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இது ஹாண்டடான சேலஞ்சை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸில் பண்ணுறதுக்காக போயிட்டு பர்மிஷன் கேட்டோம். பட் அந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஹாண்டட் பிளேஸில் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுனால நாங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். இந்த சேலஞ்ச் வந்து எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. நீ சொல்லக்குள்ள திகிங்குது, பக்கம் தூக்கி போடுது. உள்ளார வர போகிறேன் 24 ஹவர்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு வாக்கி டாக்கி இருந்தது. அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2-3 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்து பார்த்தோம். மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேயோ கசிஞ்சு உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகி போயிருந்தது. ஸோ இப்போ சடனாக அது ரெடி பண்ண முடியல. அதனால் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபோன் கால் மூலயமா வந்து கனெக்டில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜானை மானிட்டர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ இருக்கும். ஸோ உள்ளே வந்து என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. இவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறான்றதும் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இதை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணுறோம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க, ஓப்பனாக சொல்கிறோம். இந்த அப்ராட் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணுறாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். இந்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பல சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கப்ப மழை வர மாதிரியான கிளைமேட்டாக மாறிச்சு. சரி போச்சுரா இன்னைக்கு வீடியோ பண்ண முடியாது அப்படின்ற ஸ்ட்ரகிள்லாம் இருந்தது. அந்த டைமில் நடந்த ஒரு சில ஃபன்லாம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோவாக பார்ப்பீங்க. இப்போ இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்குறவங்க எல்லாருமே யோசிப்பாங்க கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்குமான்ட்டு. சேஃப்ன்றதை அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது உள்ளே இறங்குறவருக்கும் ஹெல்த் வைஸ்ல அவர் ஃபிட்டாக இருக்காருன்றதை செக் பண்ணிட்டு தான். ஆமாம் அதுவும் வந்து செக் பண்ணிட்டோம். ஸ்ட்ராங் பாடி குத்துனா வீக்னஸ் ஆகிடும். அதனால வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பர்ஃபெக்டாக உள்ளே இறங்கியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். யார் உடம்புல சுத்தமா எனர்ஜியே இல்லை. பல்ல நோண்டி மத்தியானம் வரையும் நாங்கள் வந்து எல்லாம் நோண்டி கிளியர் பண்ணணும். நொந்து நூலாகிட்டோம். எல்லாரும் வந்து கூட இருக்கவங்க தான் குழியை பறிப்பாங்க. ஆமா தனக்கு தானே குழியை பறிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா இதை நாங்க இங்க வந்து லைவா வந்து பார்த்தேன். இவனே குழியை நோண்டி இதுல படுக்க போறான். எல்லாத்தையும் நோண்டியாச்சு. ஆமா எல்லாத்தையும் நோண்டி எடுத்தாச்சு. எனக்கு நானே குழி பறிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சதான் ஆச்சரியமான விஷயம். இதுல ஏகப்பட்டவங்களோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்த அவ்வளோ பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ரெடி பண்ணிருக்கோம். பண்ணவங்க பாதி பேர் வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இங்க பாதி பேர் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்க இங்க இருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இத மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்றதும் ஹாரர் ரிலேட்டடா இருக்கிற சேலஞ்ச் வீடியோவா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அதையும் சூன் வந்து நம்ம டீம் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாம தம்பியை வந்து குழிக்குள்ள போட்டு புதைச்சிடலாம். ட்ரையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் மாட்டி இருக்கு. சேஃபா பக்காவா பண்றோம். பார்க்கலாம். அண்ட் கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜானை வந்து இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஏர் வந்து வெளியே வர்றதுக்கு போகிறதுக்கு வந்து இது செட் பண்ணியிருக்கிறோம். அண்டு உள்ள நைட் விஷன் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி பண்ண வேண்டியதை நான் உனக்கு வந்து கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண விட மாட்டாங்கப்பா. இப்போ தான் உடம்பெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பிரேக் சரி ஓகே எல்லாமே போட்டு செட்டில் ஆகிருக்குது. சும்மா சிம்பிளாக தான் கைஸ் இருக்கும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரிலாம் ரெடி பண்ணல. உங்களுக்கு இதுவே போதும். சரி வா இறங்கு. ஒரு தலகாணி ஒரு சின்ன ஒரு அதெல்லாம் உள்ள இறங்கி பார்த்துக்கேன். ரசா வாடா கை வலிக்குதுடா. என்ன இருக்குதானே அட்டக்க வாடா. ஏய் ஜான் பேம்பஸ் போட்டல. யோ ரொம்ப முக்கியம் அது. நாரிடும் உள்ள. இதுவே ரொம்ப முக்கியம். ஐயோ உயிரோடு இருந்தால் சந்திப்போம். என்னது ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க. சரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே என்ன நல்லா இது எல்லாத்தையும் எடுத்து விடுங்கப்பா. ஓகேவா எதுவும் பயப்படாது. ஓகே நாங்க இருக்கோம். நாங்கள் வெளியே தான் இருக்கோம். அப்படின்றது அவன் மைண்ட் வாய்ஸாக போயின்னு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் பயம் இருக்குது. மனசு படங்குது. எத்தனை இடத்துல படுத்துக்கிற. இது உள்ளார ஒரு பிரம்மாண்டமான ஒரு உள்ளார படுத்தது இல்லை. இன்னைக்கு தான் இது உள்ளார என்ன நடக்குது என்ன போக போகுதுன்னு தெரியும். எல்லா மனுஷனோட கடைசி இடம். ஆமா எல்லா மனுஷனோட கடைசி இடம். பார்க்கறதுக்கு உயிர் இருக்காது. நான் நீங்க உயிரோட உள்ள போறீங்க. அந்த கிஃப்ட்டுக்கு கோடியில் ஒருத்தர் தான் கிடைக்கும். தாக்கு பிடிக்க முடியுதா பாரு. முடியலாம் வந்து வெளியே இல்ல அதெல்லாம் முடியாது. எக்ஸப்ட் பண்ணிட்டு இறங்கிட்டேன்னா இதுக்கு தவிர இது மேல நான் வெளில வர மாட்டேன். அப்படியா? நீங்களே கூப்பிட்டாலும் வர மாட்டேன். செத்துப்போம்.
பிக்னிக் போற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் இருக்கு, தண்ணி இருக்கு. இன்னொரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். அப்புறம் இந்த என்டையர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர் ஆகிற மாதிரி இங்கே ஒரு நைட் விஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா? காத்தனோடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சு ட்ரை பண்ணுங்க அவனுக்கு. சரி ஓகே, சரி ஆஃப் பண்ணுங்க. ஃபோனை கனெக்ட்ல வைங்க. ஆமாம், சரி பாய், டாடா. நான் ஓகேன்னு சொன்னா தான் விடணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. பாட்டில் மொட்டார்னு வந்தது. கையை வைங்க, கையை வைங்க. ஹலோ, மணி 12:45 ஆகுது கரெக்டாக. அடுத்த நாள் 12:45 தான் வெளியே எடுப்பேன். சரியா? சரி ஓகே. வேணா ஒரு 10 நிமிஷம் மண்ணு போடாமல் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இல்ல மண்ணை போட்டுருங்க, பிரச்சனை இல்லை, மண்ணை போட்டுருங்க. மண்ணை போட்டுடலாமா? உலகத்திலே முதல் முறையா அவன் சவப்பேட்டிக்கு அவனே மண்ணு போட சொல்றேன். இந்த கண்கொள்ளா காட்சி இங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது உங்களால. மண்ணு போட்டோமா? என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எடுத்து போடுங்க. பட்டு இந்த செவத்தை குழி வெட்டினதும் அவர் தான். அவன் தான். பெட்டி ரெடி பண்ணும்போது கூட அவன் தான். அளவு கொடுத்தது அவன் தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, மத்தவன் எனக்கு குழி பறிக்கிறான்னுவாங்க. ஆனா இவன் அவனே குழி பறிக்கிறான். இதே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு லைவா பார்த்தேங்க. ப்ரோ, அந்த வீடியோ போடுவீங்களா? இங்க ஒரு கோஸ்டோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தானே, அது கண்டிப்பா வரும். சொல்றீங்க. ஐயோ சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலா வந்து என்ன நடந்ததுன்றதை நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. அது வந்து நாங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப நடந்த ஒரு சம்பவம். ஓகே சார், நாங்க மண்ணை போட்டு மூட போறோம். சரி ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். உள்ளார வரக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். ஆனா உள்ளார ரொம்ப ஒரு பதட்டம் இருக்குது. மண்ணில் போகிற சவுண்டு கேட்குது, அதுவும் இல்லாத ரொம்ப ஹெவியாக கேட்குது. இந்த மண் சவுண்டு போடுற டைமே இப்படி திகிலாக இருக்குது. நம்மளை ஏதோ ஒரு அடைச்சி ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே போடுற மாதிரி. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. சத்தவங்க எப்படி உள்ளார இருந்து இந்த மண்ணு போடுற சவுண்ட்லாம் கேட்பாங்களோன்னு தெரியல. ஆனால் செம்மையாக சவுண்டு வருது. ஓகே 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 ஓகே. இல்ல ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கேக்குது. ஓகே ஓகே, சேஃபர். சேஃபா இருக்கிறேன். உள்ளார இருந்து நான் ஒரு கபரா மண்டை மாரி இருக்குது லைட்டா. அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு நடுங்குது. ஆனா விஷயம் என்னன்னா, சந்தோஷமா உள்ளார வந்து உக்காந்துக்கிட்டேன். ஆனா உள்ளார இருக்கக்குள்ளதான் பகிருங்குது. கைஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நைட் விஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஜானா நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. பட் வீடியோக்காக நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ நான் ரிஸ்க் எடுப்பேன், அப்புறம் நடராஜ் ப்ரோ எடுப்பார், அப்புறம் கிஷோர் எடுப்பான், அப்புறம் ஸ்பூக்கி உடம்பு ரெக்கவர் ஆச்சுன்னா ஸ்பூக்கி எடுப்பார். உங்களுக்காக எங்களால் என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே பண்ணோம். உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது வெறும் சப்போர்ட் பண்ணுறதா எதிர்பார்க்குறோம், வேறு எதுவுமே இல்லை. அது உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். அவனால் தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஜாலியா. அட்டம் கொக்கா மக்கா. கைஸ், இங்கே பார்த்தீங்களா, உள்ள தலைவன் வந்து போயிட்டு ஜாலியாக தூக்குறான். எந்த ஒரு பயமும் இல்லாமல்ல. பரவாயில்ல, நல்லது தான், பயப்படாமல் பண்ணுறது. பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அடக்கம் பண்ணுறதுல வந்து மும்மரமாக இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனு வந்து பார்த்தீங்கன்னா மும்மரமாக அடக்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வந்திருக்கான். இல்லை கண்டிப்பாக 100% போயிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. மண் அந்த மாதிரி இருக்கு. அதை எடுங்க. ஓகே, சூப்பர். உண்மையாலுமே ஏதோ புதைக்கிற மாதிரியே வெட்டிய மாதிரி ஆகிட்டோம். அப்படிதான் தெரியுது. என்னது முடியலையா? எப்பா, ஒரு பணத்தை புதைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது ஒரு பணம் உள்ளார இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? இப்போ உள்ளதுல எவ்வளோ அனலா வருது. அடல் வரதா என்ன வரும்? இப்படிலாம் பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சிக்கு திறக்கணும்னு சொன்ன கூட எங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஐயோ, அப்படியா? கண்டிப்பா ஞாபகம் கேட்டுக்கோங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்கு திறக்கணும்னு சொன்ன கூட எங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால எது இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லு. எதுக்கூட்டி முன்கூட்டி சொல்லுங்க. கொஞ்சம் எனர்ஜி சேஃப்டி பண்ணிக்கோங்க.
சரி ஓகே இப்போ என்னை ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. அதே இல்லாத ஒரு பணம் வந்து உள்ளார கிடக்கும்னா அப்பா அது யோசிக்கக்குள்ளேயே எனக்கு ரொம்ப அதை தான் எனக்கு மனசில் அதே யோசனை வருது. ஓ மை காட், வேற லெவல். ஜான் கேக்குதா? கேக்குது நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. மனசை தளர விடாம தைரியமா இருக்கணும். ஐயோ அம்மான்னு கத்தி என்ன உடனே தொடங்கன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. ஐயோ ஏன்னா எல்லாருமே டயர்டு போய் தூங்க போறோம். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆமா எல்லாருமே தூங்க போறோம். ஒவ்வொருத்தரா தான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் தான் வாட்ச் பண்றதுனால நீங்க கிளியரா கரெக்டா ரிப்போர்ட் பண்ணணும். சரி நீங்க கண்டிப்பா. சொதப்பிட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். சரி கண்டிப்பா. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜானை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியாச்சு. நம்ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து படுக்க போகிறது அந்த மேட்ல இவங்க தூங்க வர போறான்றாங்க. அது வர மெயின் விஷயம் அதுதான். இருக்கியா? இருக்கான். ஓகே. எல்லாம் எனக்கு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் சேஃபாக இருக்கிறேன்னா இல்லை நான் வந்து ஏதாச்சும் ஆபத்தில் இருக்கிறேன்னா அவங்க ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மோர் தென் 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து இவங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம அந்த இடத்துல மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் ஜான் என்ன பண்ணுறன்றதை போயிட்டு மானிட்டர் பண்ணி பார்த்தீங்களா. உள்ளார இந்த பாக்ஸ் செஞ்சோம்ல இந்த கெமிக்கல்லாம் ஒரு வாட்டரில் தான் அடைச்சிட்டாங்க. அந்த கெமிக்கல் நாற்றம் ரொம்ப அடிக்குது. வண்டுலாம் வருது. இந்த செத்துட்டாங்கன்னா அந்த பாடியை சாப்பிட்றதுக்கு வரும்ல அந்த பூச்சிலாம் உள்ளார அண்டும்ல அந்த பூச்சிலாம் என்னமா வரும் கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்க என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றது எல்லாமே தெளிவாக தெரியுது. ஓகே ஒரு ஆள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவனை வந்து மானிட்டர்லேயே தான் இருக்கும். ஏதோ நல்லா புதுசாக ஏசி ரூம் தூங்குற மாதிரி தூங்குறாரு. நாம தான் இங்கே புழுக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அவரும் ஜாலியாக தூங்குற மாதிரி தானே இருக்குது. ஆமாம் பாருங்களேன். இதுக்கு தான் சொன்னேன் நான் போயிட்டு ட்ரை பண்ணுறேன். அடுத்தாடி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்களா ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரீல்ஸ் பார்த்துட்டு நைட்டில் ஏதோ வீடியோ கால் பார்த்துட்டு தூங்குற மாதிரி தூங்குறாரு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் இங்கே கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே என்னால் உள்ளார இருக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் நைட். குட் நைட். என்னையா ஜான் ஃபோன் பண்ணிடுறேன். ஓடியாங்க என்ன சொல்லியா? சொல்லு பாய். என்னடா உள்ளார வந்து இந்த பாடியை சிங்கத்துக்காக அந்த பூச்சிலாம் வரும்ல அந்த அரிக்கிறதுக்கு. ஆமா அந்த பூச்சிலாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூமிக்கல இருந்து வரும்ல ஆமாம் அந்த பூச்சி பூரா வருது இப்ப. ஓ உன்னை பொணம்னு நினச்சிருச்சு போலகடா. பொணத்தை அரிக்கிற பூச்சின்னு நினைக்கிறடா. நீ போனம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நசுக்குடா. வராதுடா. ஒண்ணு இங்க வருது ஒண்ணு அங்க வருது நீங்க வருது எதுவுமே பண்ண முடியலையே. அந்த பூச்சி நார்மல் பூச்சியா இல்லை கடிக்கிற மாதிரி இருக்க பூச்சியா? அது வந்து ஒரு 8 கால் பூச்சி மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கா? ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குது. அந்த பூச்சி ஒரு வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்கா? ஒரு போட்டோ எடுத்து அப்படியே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணு. அனுப்பி விடுறேன். நான் உடனே பார்க்குறேன். அப்பதான் எங்க லைவ் ரெக்கார்ட் ஆகும். அதுக்குள்ளே பூச்சி வந்துச்சா? தெரியலையே. புதைச்சி 1 hour இருக்கக்கூடாது இருக்காது. அதுக்குள்ள அப்போ அவ்வளோ வேகமாக வந்து பூச்சி அரிசி சாப்பிடுதா? அடியில் எப்படிதான் இருக்குமோ தெரியல கைஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. உள்ள ஒருத்தர் டெட் பாடி என்ன கூட பரவாயில்லைங்க. உயிரோட ஒருத்தர் பச்சு வச்சிருக்கிறேன். அவன் சொல்றாங்க பணத்தை தவிர பூச்சி வந்துச்சு. சாரி ஜான், வீடியோ பார்க்குறப்போ சாரிப்பா. ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. இது தட்டுற சவுண்டு கேட்குது. என்னாச்சுரா ஜான்? ஜான் ஓகே தானே? ஓகே. பூச்சி அதிகமாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக அதை போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். ஆயிட்டு இருக்குது. கம்சுக்கரா வாய்ஸ் மட்டும் தான். சாமி மொதல் பூச்சி பாருங்க சாமி. உள்ளார எப்படி வருதுன்னு பார்க்க சொல்லுறேன். சாமி பூச்சை பாருங்க சாமி. என்னாச்சு? இது பண்ணி பாருங்க. பேச வச்சு பாருங்க. சமானதாக இருக்கு. வா சரியானல வருதுல உள்ள. ஆமாம் பாருங்க. அவர் பிரீத்திங் எப்படி பண்ணுறான்னு தெரியல. ஏய் ஜானு ஓகேவாடா? உள்ள அனலாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் அனல் தான். ஆனால் உங்களுக்கு காற்று சுவாசிக்க முடியுதா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பூச்சி வருதா? முடியலனா மட்டும் சொல்லிடுங்க. சரி பூச்சியோட வீடியோ எங்களுக்கு இன்னும் வரல. அதான் நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. லைட்டு சுத்தமாக இல்லையா? அது இல்லாத அந்த சின்ன லைட்டுமே போயிடுச்சு. அந்த பெரிய லைட்டும் போயிடுச்சு. சரி ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டு ஆன் பண்ணி நெட்வொர்க் வந்துடும். உள்ள ஈரமாக இருக்கு கைஸ்.
தெரியுதா ஈரம் உள்ளேருந்து வர அனலோட ஈரம். இதில் இங்கே இப்படி பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈரமாகுது ஃபுல்லாக. ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனால் அவர் ஓகேன்றாரு. அவருக்கு முடியலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். ரொம்ப ஒரு டெரரான இது, எனக்கே பயமாக தான் ஒரு கேஷில் தான் இருக்காரு. ஆமாம் ஓகே. நீங்கள் உள்ளே பார்ப்போம், இங்கே வா நைட் விஷனில் பார்ப்போம். இன்னும் எங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரல. ஆக்சுவலாக வந்து அவன் வீடியோ அனுப்பியிருக்கிறான் ஜானு, ஆனால் வீடியோ வரல. ஃபோனில் இருக்க லைட்டாக இல்லை கோப்ரோவில் டாப் லைட் மட்டும் இருக்குது போலக்கு கொஞ்சம். ஆமாம், அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அண்ணா வந்துருச்சா பாருண்ணா. வந்துருச்சுடா. ஆன்லைனுக்கு வரல இன்னும். பார்க்குறாங்க பூச்சை. ஸ்பைடர் எந்த அளவுக்கு டெரரா இருக்குது, உள்ளார திங்கிறதுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. எனக்கு வேற பயமா இருக்குது. இல்லாத எது வராதுன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா பூச்சிலாம் வருது. ஒரு பூச்சில 3 பூச்சி கொண்டுட்டு நான் ஆல்ரெடி எங்க மாதிரி கொண்டு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் உள்ளார என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. ஸ்பைடர் எப்படி வந்தது தெரியலையே. சரி ஓகேடா, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை மானிட்டர் பண்ணிக்கோ. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு அவன் கூட ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியா? ஓகே கைஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நாங்கள் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஓகேவா? ஏங்க உன் ஃபோன் ஓட்ட தானே இருக்குது. ஓகே, டேமும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மூச்சு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இப்படியே கஷ்டப்பட்டு தூங்கின்னு வச்சுக்கோங்க, விடிச்சிடும். எப்படியும் பூச்சி வந்து நம்மளை கவர் பண்ணிவிடுமோன்னு பயமாக இருக்குது. தூங்கி தான் அவனு, வேறு வழி இல்லை. இப்படியெல்லாம் மூச்சுட்டுலாம் இருக்க முடியாது, இல்லைன்னா டைம் எடுக்க முடியாது. தூங்கிடலாம். ஏஞ்சாச்சு. அவங்க எல்லாமே தூங்கிட்டாங்களாட்டு நானும் தூங்கிட்டேன். சடன்லி ஏதோ ஒரு சவுண்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. நான் ஏஞ்சிட்டேன். அவங்கள சும்மா ஒரு ப்ராங்க் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அவங்க அலர்ட்டாக இருக்கிறாங்களா இல்லை தூங்குறாங்களான்னு தெரியல. இந்த பைப்பு அதை கத்தி ஏய் போட்டுடலாம். அவங்க அலர்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பயமா இருக்குண்ணா, வாடா அண்ணா. கத்துட்டான், வராங்களான்னு பார்ப்போம். அப்படின்னா அவங்க அலர்ட்டாக ஓகேன்னு அர்த்தம், இல்லைன்னா தூங்குறாங்கன்னு அர்த்தம். இருக்கிறீங்களா யாராச்சும்? தூங்கிட்டாங்களாட்டியா? பயமா இருக்குண்ணா. என்ன ஒரு சவுண்டுமே காணும். அண்ணா அண்ணா, சேஃபாக இருக்கீங்களா? என்னடாச்சு? இல்ல சும்மா பிராங்க் பண்ணி பார்த்தேன். நீங்க ஏந்திருக்கீங்களா இல்ல அலர்ட்டா இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு பார்த்தேன். புறம்போக்கு நான் வீடியோல இருக்கான்னு பேசுறேன், ஏன்னா வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துட போகுது. டேய் டேஷ் மாவன பைத்தியர் அசிங்கமா கேட்போம். இல்ல எனக்காக மூச்சு தான் இருக்கிறாங்க, இப்பதான் புரியுது. டேய் நிம்மதியா தூங்கணும். நீ மட்டும் நிம்மதியா இவ்வளோ ஜாலியா தூங்கினு தூங்குனா ஏதோ அலர்ட்டா இருக்கிறீங்களா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு தானே சவுண்ட் கொடுத்தேன். ஏஞ்சிட்டீங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாலுமே எமர்ஜென்சி வந்தாலும் இப்படிதான் நினைப்போம். ஐயோ சரியா, வந்துருங்க, ஞாபகம் இருக்கட்டும். முன்னாடி வந்து குதிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸையும் மூடி விட்டு போயிடுவோம், காற்றே உள்ள வராது. மூடிட்டேன்னா சுத்தமா முடிச்சிட்டு ஜோலி என்னது மூடி விட்டுருவோம். அப்புறம் பார்த்து ரெஸ்ட் எடு. சரி ஓகே அலர்ட்டா இருக்கான்னு செக் பண்ணேன். நான் பிராங்க் தான் பண்ணேன். விளையாட்டு விபரீதமாயிரும். நீ உண்மையிலே வந்து கத்தன்னு வச்சுக்க, எவனும் ஏந்து வர மாட்டான். அப்புறம் ஆமா, அலர்ட்டா இருக்கிறான்னு செக் பண்ணேன். அவங்க கிளியரா இருக்கிறாங்க. சரி நான் என்ன நினைச்சேன்னா, என்னடா ஒரு சவுண்டும் காணும், நம்ம சத்தோட தூங்கிட்டோம். அவங்களும் தூங்குனாங்களா தூங்கலையான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு பயமாத்தி ஒரு ஷாக் கொடுத்தேன். எல்லாம் கிளியரா இருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே திகிலா தான் இருக்குது உள்ளார.
ஏதோ அமுத்தின மாரி இருந்துச்சு. என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே என்னவோ ஒரு ப்ரெஷரால் என்ன அமுத்தின மாரி இருந்துச்சு. ஏந்திருக்க முடியல, என்னால் ஏந்திருக்கவே முடியல. ஏந்திருக்கணும் கஷ்டப்படுறேன், என்னால் முடியல. என்ன ஏந்திருக்கணும் மூச்சு பண்ணுறேன், ஆனாலும் ஏதோ என்னை வந்து போட்டு அமுக்குது. லைட்டும் பந்தாயிடுச்சு அப்பப்போ. அண்ணா அண்ணா அண்ணா, என்னால் சுத்தமாக முடியல. இன்னும் என்னால் சுத்தமாக முடியல. நான் உள்ளார ஏதோ ஒன்று போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குதுண்ணா. எந்திருக்கவே முடியல. ஆமாம். என்னாச்சு ஏதோ கனவு கண்டியரா? கனவு இல்லைண்ணா, ஏதோ போட்டு என்ன வெயிட் வந்து ஒரு அமுக்கிற மாரி ஏதோ ஒரு ஃபீல் வந்துச்சுண்ணா. நைட் விஷனில் ஏதாவது தெரிஞ்சுதாடா? நைட் விஷனில் ஒன்றுமே தெரியலண்ணா. நைட் விஷன்லேயே தெரியலையா? இப்போ ஓகேவாடா? ஏதோ இப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ ஏஞ்சிட்டேண்ணா, எப்படியும் மூச்சு பண்ணி ஏஞ்சிட்டேன். இப்போ வந்து சரி தெரிஞ்சு ஏதாவது பயந்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ஷேடோ மாரி வந்து என் மேலே அமுக்கிற மாரியே இருந்துச்சு. அது இல்லாத மூச்சு ரொம்ப திணற ஆரம்பிச்சிருச்சு. ஏஞ்சிட்டேன் எப்படி பட்டுன்னு. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, பயப்படாது சரியா? சரி ஓகே. சரியா? மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா டீப் பிரீத் சரி சரி ஓகே. சரி ஓகே. ஏதாவது டக்குன்னு குரல் கொடு. சப்போஸ் வந்து பாருன்னா எடுக்கலாம், டக்குன்னு வந்து ஃபோன் அடினா. சரி ஓகேண்ணா, கண்டிப்பாக. உள்ள நெட்வொர்க் இப்போ கிடைக்குது இல்லை? பரவாயில்லண்ணா, கிடைக்குதுண்ணா. சரி ஓகே. சரி ஓகே. அண்ணமும் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு பயங்கிறது ரொம்ப எனக்கு அளவுக்கு மீறுமே வருது. இப்போ ஒரு எதிரி நம்மளை வந்து அடிச்சு போட்டால் ஒரு பயம் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல காட்டில் கூட இல்லை, ஒரு இடத்துல எப்படி மாட்டிட்டு நிற்கிற பாருங்க நீங்களே. ஏதாவது பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். பிரச்சனை தெரியலையா? நைட் விஷனில் ஒன்றுமே கவர் ஆகணும்ண்ணா, கேப்சர் ஆகணும். உள்ளார வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்குறேன், பசிக்குது. கைஸ் ஆனால் சேஃபாக தான் இருக்குது. அவனை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, நீ பார்த்துக்கிறியாடா? நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விடு, நான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். அப்படியே மாற்றி பார்த்துக்கலாம். அவன் எப்படியும் எழுந்திருக்க மாட்டான். இல்லை ஊருக்கு ஆமாம், யாருன்னா சாப்பிட்டோம், நான் தூங்குறேன்னு தூங்கிட்டு. ஆமாம், ஸோ பார்த்துக்கலாம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம். பசங்க 2 பேரும் வந்து நட்ராஜும் சீனும் வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்நாக்ஸு அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. இப்போ நானும் கிஷோர் 2 பேர் தான் இருக்கோம். டக்குன்னு எழுந்து பார்த்தா உள்ள தலைவனோட வீடியோ ஸ்ட்ரீமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கானா இல்லையான்னு தெரில, போயிட்டு வர பார்க்கணும். ஜான் டேய், சொல்ல உள்ள ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு? சட்டப்புறம் நடிச்சிச்சுண்ணா. சார்ஜ் வர இல்லை. இது கோப்ரோல இல்லையா? இது லைட்ல இல்லையா? கோப்ரோல லைட்ல இல்லைண்ணா. லைட்ல இல்லையா? ஆமா. இது உள்ளர ஒரு பேக் இருக்குதுல்ல, அந்த பேக்லயே வந்து பாத்தனா கோப்ரோக்கான பேட்டரியும் இருக்குது சரியா? ஒரு டாப் லைட்டும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜிப்லயே இருக்கு. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. சரிண்ணா. வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடு, ஓகேவா? படுத்து தூங்கினது அதை நாங்க மட்டும் இங்க வெயில்ல கிடப்போம், இவர் மட்டும் ஜாலியா ஏசி ரூம் மாதிரி உள்ளர குளு குளு குளு. ஏன்னா சட்டப்புறம் நடிச்சிச்சுண்ணா. எல்லாம் உள்ளார மண்ணு வாரி கொட்டுரும். நம்ம லைட்டு கிடச்சிருச்சு. இப்போதான் அண்ணன் இடம் சொன்னார், அந்த இடத்துல லைட் கிடச்சிருச்சு, எடுத்து போட்டாச்சே. இவர் மட்டும் ஜாலியாக தூங்குவார், நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் இங்கே பாருங்க கைஸ், சரியான வெயில் வந்துருச்சு. இப்போ இந்த வெயிலில் எப்படி நாங்கள் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிக்க போகிறோம்னு தெரியல. சரியான கொசு தொல்லை வேற, ஊறப்பட்ட கொசு. இங்கே பாருங்க, அந்த கொசு கடிச்சு மூஞ்சி எப்படி வீங்கிறது பாருங்க. அங்கே தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. ஆமாம், ஒரு ஆளாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் எழுந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார். எப்போ இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆச்சுன்னு சொல்லி டிவைஸ் வேறு ஆஃப்லைன் வருது. ஆனால் இப்போ பகல்ன்றனால நாங்கள் யாரும் தூங்க மாட்டோம், ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஃபோன் காலில் கனெக்டில் தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், பசங்க இப்போ வந்த உடனே அப்படியே நாங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், நம்ம வந்து இப்போ காலைல மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ஏதாச்சும் உட்காரலான்னு பார்க்குறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வேஃபரு, சிப்ஸில் நல்லா இருக்குது, செம்மக்காரம், பல்லு கூட வளர்க்க முடியல. நைட்டில் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. இந்த வெயில் இன்னைக்கு இப்போ தெரில, மேலே என்ன நடக்குதுன்னு தெரியல, வெயிலாக என்னன்னு. நான் பகல் வந்து ரொம்ப உள்ளார இதாக இருக்குது,
கைஸ் சரியான வெயில். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இப்படி கொளுத்துது. இன்னும் வந்து வெயில் உச்சிக்கு ஏறிச்சுன்னா என்ன ஆக போகுது தெரியல. போக வந்து உள்ளார வந்து என்ன கதற போறான்னு தெரியல. நம்ம வெளியே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஆமாம், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வெயிட்டாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. நேற்றுமே நைட்டு சின்ன தான் வந்து சமைச்சது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து அவனை சமைக்க சொல்லலாமான்றது வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து செஃப்னு சொல்கிறதுலாம் நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சுதான் ஊரும். பீஸா பர்கர்லாம் பண்ணுவான். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டு உள்ளார இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரில. அப்படியே போய் கேட்டு வருவான்ட்டு. இவ்வளோ நனைஞ்சிருச்சு. அண்ணா சொல்லுண்ணா, என்ன பண்றா? சும்மா பேசிட்டு இருக்கிறேன் உள்ளார. யார் கூட பேசினிருக்கியா? நானே ஆடியன்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் கூட பேசினிருக்கியா? ஆமா. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? ஆடியன்ஸ் வந்து உள்ளார எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதான் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சாவறதுக்கு முன்னாடி உள்ளார என்னென்ன நடக்குமோ அதை வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள இருந்து அனல் காத்து தான் அடிக்குது. தெரியல என்னன்னு தெரியல. நைட்டு கூட ஓரளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. என்னன்னாச்சு மேல இப்படி வெக்கையா இருக்கு? என்னென்ன இப்படி சூடு? கைஸ் சரியான அனல். வெளியே உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அனல் தான் அடிக்குது. எப்படி உள்ள இருக்கான்னு தெரியல. வெளியே எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கதி கலங்க வைக்குதுப்பா. எப்பா முடியல. ஓகே, என்ன முடியல எடுத்துட்டா? இல்ல வேண்டாம். எதா இருந்தாலும் முடியட்டும். அது அனலா இருந்தாலும் சல்ட்டி ஃபுல்லா சட்டை ஃபுல்லா முடியலன்னு சொல்றா. வந்து இல்ல வேண்டாம். சும்மா நான் சொன்னேன். ஃபிக்ஸ் பண்ணி தரேன், அப்புறமா உள்ளார போயிரு. வேண்டாம். இந்த வெயிலா மேல சரியான வெயில். உள்ள வெளில தெரியல அவனுக்கு உள்ளார இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா உள்ளார வந்து அனலா ஹீட் ஆகுது. பஸ் கூட வரல உள்ள இந்த ஓட்ட வழியா. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. வெளிச்சமே வரலையா? வெளிச்சமே வரலையே உள்ளார. லைட் வச்சு பேசிட்டு இருக்கிறேன் நானு. சரி ஓகே गाइस ஏனா சரிண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மேல அங்க ஒரு டென்ட் ஒன்று போட்டுருக்கலாம். சப்போஸ் மழை வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வெயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாண்டடான பிளேஸ். இந்த இடத்துல எடுத்து இந்த வீடியோவுமே நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி गाइस, பசங்க வந்து வந்த பிறகு ஜானை சுத்தமா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றது தான் நம்மளோட வேலை. அவனை என்னென்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, அதாவது டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவன் அங்கே உள்ளே இருக்கனால அவனோட மென்டல் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மாறலாம், டிஸ்டர்ப்டாக ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், ஜாலியாக பண்ணால். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க 2 பேரும் வந்துட்டு வந்த பிறகு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா இருக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. வடிவேல் ஒரு கதை சொல்லியிருப்பான், சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டமா தான் இருக்குது. ஒத்தாலா இருந்து யாருக்கிட்டயுமே பேச்சு இல்லாத, ஆள் இல்லாத ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்குதான் என்னால சும்மா இருக்க முடியல. ஏதாச்சும் கேமரா நோண்டிக்கிட்டு எதை பேசிட்டே இருக்கிறேன். சரி, அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம். அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். சொல்றா எப்படி போயிட்டு இருக்குதா? சரியான வெயில்ல வந்து பார்த்தோன்னா ரவ்வோண்டு நிழல்ல அண்டையை கொடுத்து உக்காந்துருக்குறோம் 2 பேரு. நாங்க ஜாலியா இருக்கிறோமா, நீ ஜாலியா இருக்கிறியா தம்பி? நல்லா குயானமா நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் உள்ளார இங்க வெந்து சாவறையா? நீ உள்ள வெந்து சாவற, நாங்க வெயில்ல வெந்து செத்துட்டு இருக்கிறோம். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சார்ஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. 2 மணி நேரம் ஆகி இன்னும் ஆளே காணும் தெரியுமா? 8 மணிக்கு போனாங்க அவங்க, இன்னும் ஆளே காணும். மணி 10 ஆகுது கைஸ். உண்மையிலே டைம் வந்து 10 ஆகுது காலையில. 8 மணிக்கு போனவங்க இன்னும் 2 பேர் ஆளை காணும். பாத்துங்க, நைஸா வீட்டுல போயிட்டு சைஸா வந்து சாப்பிட்டு பொறுமையா வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? வந்துட்டாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஜாலியா 8 மணிக்கு போனாங்க, இப்பதான் வந்துருக்காங்க. 10 மணிக்கு வந்துருக்காங்க. நானு கிஷோர் 2 பேர் தான் இங்க உட்காந்து இருக்கோம் வெயில்ல. வாழைப்பழம்லாம் வாங்கி வந்துருக்காங்க. உயிரோட தான் இருக்கிற உள்ளார. சரி, ஆடியன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு பாடு பார்ப்போம். அழகா இவங்க வந்து பாட்டு பாடுன்னு சொல்றாங்க. வெளியில எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வாழைப்பழம் போடுற சாப்பிடுறீங்களா? வாழைப்பழமா போட்டு பாருங்க ஒரு வாட்டி. கைஸ், வாழைப்பழம் போட போறாங்க. ஒரு வாழைப்பழம் உனக்கு வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுப்போம். பாப்போம், வருதான்னு பாப்போம். ஓகே ஜான், ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை போடுறேன். தேங்க்யூ. வந்துருச்சு வாழைப்பழம். வந்துருச்சு. ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு பாட்டு. வாழைப்பழத்துக்கு ஒரு பாட்டா? பாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஓன மாலை இட தேடி வரும் நாளை. கரெக்டா பாடுறான். கரெக்டா பாடிச்சாரு. ஓகே, 2வது வாழைப்பழம். பின்
முத்து முத்து கண்ணா நன்னா சுத்தி வந்த பின்னா ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இவங்க என்னென்ன சொல்றாங்க பாரு. வேற பாட்டு கொட்டா பாக்கல ஒன்னாம் பாக்கல கொட்டா பாக்கடா. நீ செவக்கு ஏண்டா மாப்பிள்ள வேணும். எங்க உள்டா எப்படி பாட வைக்கிறாங்க பத்தியா? ஒரு வார பழத்துக்காக எப்படிலாம் பாரு உள்ள இருந்துட்டு அவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கிறேன் நான். ஓகே, மூணாவது வாழைப்பழம் வந்துருச்சு. சூப்பர். சரி பாட்டு பாடு. மயிலே ஓட வீதியிலே சுடுகாட்டில் புதைச்சவனே யாரடி பாரோ யாரு புதைச்சாரோ. இப்ப எது திரும்ப உனக்கு வாழைப்பழம் கொடுத்தோம், இப்ப பாத்ரூம் உனக்கு ஃப்ரீயா வர ஆரம்பிக்கும். மெமரி கார்டு ஃபுல்லா தெரியலையே. ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஃபோன் போட்டிருந்தேன். அவங்க வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க என்னை. செம்மையாக கொஞ்சம் நாற்று அடிச்சிடுச்சு. ஸோ என்னென்னா இது வந்து பான்சன் பவுடர். கோபுரலையும் கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிருச்சு. அதனால் நான் பந்த் பண்ணுற நிலமை ஆயிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியல. ஏதோ நார்மலாக இப்போ மூச்சு இழுத்துட்ருக்குறேன். என்ன நிலமையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ தெரியணுமா? சரி, பாய். நம்ம ஜானை புதைச்ச இடம் இதுதான். ஜானோட கலரே இருக்கும் இடம். கைஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஜானுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க போகிறது இல்லை. இப்போ அதுதான் பிளான் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கதி கிளங்க போகிறான். எங்களை ப்ராங்க் பண்ணான்ல, இப்போ நாங்கள் அவனை ப்ராங்க் பண்ண போகிறோம். இப்போ அவன் என்ன தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் அவனை நாங்கள் கண்டுக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து அவன் உள்ளே என்ன பண்ணுறான்றதை நாங்கள் நைட் விஷன் மானிட்டரில் வந்து நான் நோட் பண்ணிடுவோம். நோட் பண்ணிவிட்டு சேஃபாக தான் இந்த ப்ராங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு அவருக்கு எந்த விதமான ரிப்ளையும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. அவர் எந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு பதட்டத்துக்கு போறாரு, இல்லை தெரியுமா இருக்காரா, என்ன பண்றாரு அப்படின்றத லைவா பார்க்க போறோம். நான் டயர்டாக இருக்கேன் கைஸ். சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். நான் தூங்க போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து அமைதியாக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிட்டு அவன் குரல் கொடுக்குறப்ப கிட்டே போய்க்கலாம். யாரு கைஸ், சத்தியமாக பைத்தியம் போயிட்டோம். மென்டலாயிட்டான் போல. கையில ராத்திரி தூக்கமில்ல கண்ணு ரெண்டு கலங்கு தடி உரவாசல கை குட்டிட்டு. எஸ், ஆக்சுவலாக வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால் வந்து அவனால் இப்போ நைட் வரைக்கும் வந்து அங்கே சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து இப்போ இந்த இடத்துல டென்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணுறோம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ், பிளான் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஜான் கேனாக யாருமே இல்லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் யோசிக்க மாட்டான், பிறகு மறுபடியும் பாட்டு பாடுறான்.
இருக்கீங்களா இல்லையா? ஜான் உள்ள என்ன பண்ணுறான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஃபோன் பண்ணுறான். அவன் கையில் ஃபோன் வாங்கலாம் இப்படியே வேணும். ஏன்னா பாப்பா மேல சத்தியமா ரொம்ப இதா இருக்குண்ணா. கேட்டோம். என்னடா ரொம்ப மூச்சு திணற மாதிரி இருக்குண்ணா. சரி அப்போ எடுத்துடலாமா? என்னதான் பண்றீங்களா? நீ பண்ணுறது தான் கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். காற்று மூச்சு அண்டுது. காற்று வரல இப்போ? காத்து வருது. பட் அப்படியே முடியல என்னால. அப்படியே காற்று வந்துமே முடியலையா? ஆமா. சரி இப்போ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? என்னால மிஞ்சி போனா ஒரு 20 minutes பிடிக்க முடியும். சரி ஓகேடா, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சரி ஓகே. ஒன்னையும் சேர்த்து முடிச்சிடுறேன். ஹலோ காய்ஸ், இன்னமும் 20 hours முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கணும். மூச்சு திணறுது, விட முடியல. ஏதோ எப்படியே வச்சு பொழப்பு போயிட்டுருக்குது. ஸோ யாரும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் இருந்தது ரொம்ப கஷ்டம். நைட்டில் தெரியல, பகலில் ரொம்ப இந்த சூட்டையும் ஹீட்டையும் ரொம்ப நல்லா வச்சு காட்டுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது இவ்வளோ உங்களுக்காக கொஞ்சம் நான் கஷ்டப்படுறேன். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போட முடியும் உங்களுக்காக. இன்னும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து இப்போ இன்னும் போடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுத்தமாக காற்று வரல. அண்ணா ரொம்ப பயப்படுறாங்க. அப்பயே நான் என்ன சொல்லிட்டேன், என்னை டோட்டலாக எடுக்க வேணாம், என்னை உள்ளாரே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணன் வந்து இங்கேருந்து ஒரு ஃபேன் வென்டிலேட்டர் கொடுத்து இந்த ஃபேன் கொடுக்குறாரு எனக்கு காற்று அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. டேங்க்ஸ் வருது. இப்போ தான் ஒரு உயிரே வருது. வருதுண்ணா. என்னால் முடியல. கைஸ் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கூட வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஆகிடுச்சு. என்னென்னா வந்து ஜான் வந்து கொஞ்சம் உள்ளார இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். ஸோ சரி ஓகேடா வெளியே வந்துடுறியா அப்படின்னு கேட்டோம். இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவர் கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்த ஃபேனை கழட்டி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் சப்ளை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோன்னா எல்லாமே உங்களுக்கு தான் பண்ணுறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஓன் ரிஸ்கில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஃபேன் செட் பண்ணோம், அந்த காற்றே ஆனாலா போதும். சரி எதை என்ன பண்ணுறோன்னா ஐஸ் வாட்டரில் ஹோல்ஸ் போட்டு ஒரு சொட்டை தண்ணி இருக்கணும், கொஞ்சம் காற்று சில்லாக ஸ்ப்ரெட் ஆகும். எங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெயிலில் வெளியே நிற்க முடியல. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ வச்சு ஆட்டோ மேலேருந்து வந்து கட்டி ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தாலே தெரியும் முள்ளு புதர் மாதிரி தான் இருக்குது. இங்கே அங்கங்கே எங்கேயாவது வந்து கிடைக்கிற நிழலில் நாங்கள் நின்று அவங்க கூட வந்து ஃபோன் கான்வர்சேஷனில் மட்டும் இருக்க போகிறோம். ஸோ இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபுல்லாகவே வந்து கேமரா எல்லாமே ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது, பேட்டரி எல்லாமே சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது. அண்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேட்டரி தேவைப்படுது. ஏன்னா அவனை வந்து வெளியே எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே சார்ஜ் தேவை. ஆக்சுவலாக வந்து நேற்று ஈவினிங் வந்து 7 o'clock வந்தோம். 7 மணிலேருந்து நாங்கள் இந்த ஸ்பாட்டில் தான் இருக்கோம். ஏன்னா இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாக தாக்கு பிடிக்கணும். அதனால் இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு பேட்டரி தான். ஸோ இது முடிஞ்சுன்னா அடுத்து அந்த ஒன்று தான், அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் ஒரு சின்ன பிரேக். கைஸ் வெளியே இருந்து ஒரு வண்டி வர இது வெளிச்சம் தெரிகிறது. தான் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வராம பார்த்தியா? என்னப்பா ஆட்டோ எங்க? டிலே ஆயிடுச்சு. ஆட்டோ எங்க சார்? ரொம்ப சாரி ஆட்டோ எங்க? ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல சார். ஜாலியாக போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துருக்குறான். சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். சாரி கொஞ்சம் இல்லை, ஹெவி டிலே. ஜான் உயிரோட இருக்கானா? அவன் உயிரோட தான் இருக்கிறான், பேசிட்டு தான் இருந்தோம். நான் பேசிட்டு வரேங்க. ஜான் பாய், ஜான் பாய். தூங்குறியாச்சு? தூங்கு. டயர்டாக இருக்குது. சரி நான் உன்னை சுற்றி டான்ஸ் ஆட போகிறேன், அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சீனுவும் வந்துட்டாச்சு. நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட்டு கொஞ்சம் டைமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடத்துறோம். ஜான்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பார்ப்போம். அவன் வந்து ஜானு தூங்குறானா? எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா? குரல் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பண்ணான். தூங்குறேன் பாய் என்ன. சரி நீ தூங்குறா அப்பா, நல்லது. இவனா வந்து பார்த்தோன்னா அவன் உள்ள ஜாலியாக இருக்கிறான். அவனை ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருமா? சரி வாங்க சார். உள்ள கழுத்தி வச்சிடலாம்.
கிளைமேக்ஸ் அதான் கிளைமேக்ஸ். வானா இல்ல லாஸ்ட் மொமெண்ட் தான். கரெக்டா வந்து பார்த்தோன்னா 11:45 ஆரம்பிப்போம். 12 மணிக்கு அவனோட டைம் முடியுது. ஓகேவா? லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து பார்த்தோன்னா இந்த 15 மினிட்ஸ் மட்டுமா 15 மினிட்ஸ் மட்டும் அவனை வந்து கதி கலங்க வச்சிடலாம். கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா 11:30க்கு அந்த ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ½ அன் அவர் வச்சு செஞ்சுட்டு ஹாப்பியான மூமெண்ட்டில் வரவேற்று வரி எடுத்துடலாம். 21.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. 21 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ் பண்ணிட்டான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி உள்ளார படுத்து தூங்கின்னு இருக்கான். அது என்ன ஒரு விஷயம், நாங்கள் ஸ்நாக்ஸு, தண்ணி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்பப்போ ஏதாவது தேவைப்படுற இந்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பனானா, காலைல ஃபன் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒன்றா உள்ளே பண்ணவே என்னென்னா மனுஷன் எனர்ஜி குறையாமல் அழகாக இருக்கார். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபேன்லாம் அடிக்கடி செட் பண்ணுறோம். வெயிலுக்கு வந்து கரெக்டாக அந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா தார்பாய் கட்டுறதுலேருந்து ஃபேன் வைக்கிறதுலேருந்து ஒன்றுத்தையும் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிச்சு. எங்கப்பா சவுண்டு? தெரிஞ்சு லாங்கில் எங்கேயோ டாக் ஊழையிடுற மாதிரி இருக்கு. காய்ஸ் சரியான கொசு கேம்ப் ஃபயர் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கிறோம். நல்லா தூங்கிட்டு தான் பாருங்க. தூங்குறாரா? ஆமாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். உள்ள லைட்டை ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா, அவன் தலை மாட்டுக்கிட்டாங்க. ஐயோ இது வேற ஒன்று ஆகுனா கட்டாயி கனெக்ட் ஆகுது கைஸ். ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் உள்ள தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆமாம் எதுவும் பிரச்சனை இல்லை. போடு போடு போடு. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இன்னும் ½ அன் அவர் தான் இருக்குது. ½ அன் ஹவரில் வந்து சேலஞ்ச் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண அந்த ப்ராங்கை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒரு பீதியை கிளப்பி மரண பயத்தை காட்ட போகிறோம். ஆமாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னேன் அப்போதே பாட்டில் சவுண்டு தூக்கிட்டு கேக்குதுன்னு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. இந்த ஃபைனல் டச்சை நாங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எனர்ஜி சேவ் பண்ணி திரும்பி ஒரு ரீபூஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளாக கூமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி பிளான் தூங்கினேன். கேட்டுது வாய்ஸ் கேட்டுது. கவலைப்படாத, நம்ம முடிச்சு கிளப்பிடலாம், பதறாத. ஓகே இந்தா நீ கேமரா ஹேண்டில் பண்ணிக்கோ. இல்லை இது வேற எந்த பிரச்சனை இல்லை. இது ஆளுங்களா? ஆள் கிடையாது. நீங்கள் இங்கே ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தப்போ என்ன சம்பவம் இருந்தது தெரியுமா? ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன வந்து ரீல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்க. நானும் கிஷோர் நோட் பண்ணோம். இந்த சைடில் வந்து இந்த முள்ளு செடியில் இன்னொரு முள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் இப்படி இருக்கும். முள்ளு செடியில் ஒரு சவுண்டு, இல்லைனா வந்து முள்ளு செடி மேலே ஏதோ ஒரு கட்டையை தூக்கி போட்டால் ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. 12 போகுது இல்லை, அதுக்கான அறிகுறிகள். ஸோ பார்த்துக்கலாம். பதட்டத்தோட வந்து பண்ணு. ஓகேவா? இப்போ எல்லாருமே சரியாக இருக்கும். நீ கேப்சர் பண்ணிட்டு ஒரு 5 பைக்குள்ளே வருது. அது எதனா ஓடி ஒழிச்சிடுவோம்னா யாரும் வந்து கொல்ல நீ கொல்ல கொடுக்காத. பார்த்து சேஃபாக இருக்குன்னா போயிட்டு வர. ஒரு ஆராய்ச்சி இங்கே இருக்க சொல்லியா? யாரை உள்ள வராங்க, எங்களுக்கே ஏதாவது ஆயிடும். கிட்ட வேணா எங்கிட்ட கூட நீ சத்தம் போடாத. அமைதியாக சீக்கிரம் எடுப்போம். ஐயோ லைட்டு போச்சே. ஐயோ யாரும் வராங்களாட்டு. ஐயோ நெருப்புல யாராங்க? வாங்கலாம் வெளியா? ஆர் மாமி இது தெரியல மாமே பைக்கு பார்த்தியா? அண்ணா குதிக்காதீங்கண்ணா. அண்ணா குதிக்காதீங்கண்ணா. யாரு? அண்ணா பைப் கிட்ட உடச்சிடாதீங்கண்ணா. அண்ணா யாருன்னு கேட்டேன். யாரு நீ? எந்த ஊர் வந்து? அண்ணா நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்காக வந்தேண்ணா. அண்ணா வீடியோ பண்ணுறது எங்க ஊர் கட்சி தான் உங்களுக்கு? அண்ணா
அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா சொல்றதை கேளுங்கண்ணா அண்ணா. எதுவும் உடைக்காதீங்கண்ணா. அண்ணா வீடியோ பண்றதுக்காக வந்தோண்ணா அண்ணா. அண்ணா 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 வேணாம் வேண்டாண்ணா அண்ணா அண்ணா உடஞ்சுங்கண்ணா அண்ணா 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 சொல்றதை கேளுங்கண்ணா அண்ணா. அண்ணா வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா. அண்ணா 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 வேண்டாண்ணா அண்ணா வேண்டாண்ணா அண்ணா 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 உடைக்காதீங்கண்ணா உடைக்காதீங்கண்ணா அண்ணா 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 அண்ணா. ஐயோ இந்த லைட் வர இல்லையே. டாப் லைட் ஆன் கார முடியுது அண்ணா. ஐயோ அண்ணா 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 உடைக்காதீங்கண்ணா அண்ணா அண்ணா கையெடுத்து கும்பிட்றேண்ணா அண்ணா அண்ணா வேண்டாண்ணா அண்ணா வேண்டாண்ணா அண்ணா 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 உடைக்காதீங்க அண்ணா 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 தயவு செஞ்சு உடைக்காதீங்க அண்ணா நான் சொல்றதை கேளுங்கண்ணா அண்ணா 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 நான் சொல்றதை கேளுங்க அண்ணா அண்ணா உடைக்காதீங்கண்ணா. விருதாச்சலம்ண்ணா. விருதாச்சலத்துலேருந்து எங்கள் ஊர் நான் புடுங்கிறதுக்கு வரீங்க, மயிறு புடுங்கிறதுக்கு வரீங்க இங்க. அண்ணா உடைக்காதீங்கண்ணா அண்ணா 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 என்ன உடச்சிடாதீங்கண்ணா. அண்ணா உள்ளார ஆள் இருக்குண்ணா. போலீஸ் வருவாங்க, அவங்க மயிறு போட்டுக்குவா. ஐயோ அண்ணா அண்ணா பண்ணாதீங்க. ஓடுறா நோண்டா தூக்குடா. அண்ணா 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 வேண்டாண்ணா வேண்டாண்ணா வேண்டாம் அண்ணா 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 வேண்டாண்ணா அண்ணா 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 உள்ளார இருக்கிறண்ணா தயவு செஞ்சுண்ணா அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒன்னே போஸ்டானல அண்ணா வேண்டாண்ணா. நீ எப்படி உள்ள போன? அண்ணா 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 வேண்டாண்ணா. ஐயோ உன் கூட இருக்கிறவங்களா எத்தனை பேர் வந்தீங்க? அண்ணா 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 உடைக்காதீங்கண்ணா. டேய் நீங்க எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்டேன். அண்ணா டேய் அண்ணா நீங்க எத்தனை பேரா வந்தீங்க? அண்ணா நாங்கள் ஒரு 4 பேர் வந்தோண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா உடைக்காதீங்கண்ணா. டேய் நான் கேட்கறத மட்டும் பதில் சொல்லு, எல்லாம் இப்ப பெட்டி ஓடிப்பேன். அண்ணா அண்ணா உடைக்காதீங்கண்ணா. சாம்பிள் பாக்குறியா? அண்ணா அண்ணா உடைக்காதீங்கண்ணா. பாக்குறியா? அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா அங்கே தானே இருப்பாங்க. எத்தனை பேரா வந்தீங்க? அண்ணா அண்ணா நாங்கள் 4 பேர் வந்தோங்கண்ணா. யார் யாரா எங்கடா போய்க்கிறாங்க அவனுக்கா? அண்ணா நான் உயிரோட இருக்கிறேண்ணா. போன் இருக்குதா? இருக்குதுண்ணா. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அண்ணா அண்ணா இல்லைனா இந்த பழுப்புல அண்ணா நான் உடைக்காதீங்க. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் மண்ணு ஃபோன் பண்றா. நான் பண்ணுறேண்ணா பண்ணுறேண்ணா. அண்ணா 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 கால் விட்டு கடை செஞ்சேன். அண்ணா 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 உள்ளார உயிரோட இருக்கிறேண்ணா. அண்ணா 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 தயவு செஞ்சுண்ணா தயவு செஞ்சுண்ணா அண்ணா அண்ணா வேண்டாண்ணா ஃபோன் பண்றா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா வேண்டாண்ணா. அண்ணா ஹலோ ஹலோ அண்ணா வந்துட்டாங்கண்ணா. அண்ணா வந்துட்டாங்கண்ணா. எங்கடா வந்துட்டாங்க? வந்துட்டாங்கண்ணா. நான் வாடா ஏதோ அவங்க உடச்சிட மாதிரி இருக்குதுண்ணா. அண்ணா வந்துட்டாங்கண்ணா கிட்ட வந்துட்டாங்கண்ணா. உடைக்கிறாங்கண்ணா என்ன ஊருன்னு கேட்குறாங்கண்ணா. என்னடா கேக்குறாங்க? வந்துட்டாங்கண்ணா அண்ணா வந்துட்டாங்கண்ணா. என்னடா கேக்குறாங்க? என்னண்ணா இப்படி பண்றீங்க? எவ்வளவு சீரியல் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? கம்ப்ளீட். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுண்ணா நீனு. டேய் சொல்லிட்டு பண்ண பேர் பிராங்க்லடா டேய். சொல்லாம பண்றதுக்கு பேர் தானே பிராங்க். அவங்க வாடகை வந்து எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா நானு? ஆமா இவ்வளவு நேரமா நான் கேட்கும்போது நாங்க தூங்கிட்டு இருக்கிறோம், நீங்க அப்புறமா கூப்பிடுங்க. ஜனே ஓகேவாடா? எதுவும் உள்ள பிரச்சனை இல்லைல்ல? ஜனே ஓகேவா? அழுவ வச்சிட்டீங்கண்ணா. அழுவ வச்சிட்டோமா? அப்புறம் நேற்று நைட்டு எங்களை அழுவ வச்சல. சரி ஓகே ஓகே உனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? வெளியே வர போகிற ஹாப்பியாக இரு. சந்தோஷமா வெற்றிகரமா முடிச்சுடா. மூஞ்ச பாருங்க. ஜாலியா இருப்பா உள்ள. என்ன செம்ம பண்ணா? பண்ண இல்லைண்ணா. சரி ஓகே ஓகே. அவர் அழுகுறாருப்பா. அழுகுறாருப்பா. கம்ப்ளீட் ஓபன் பண்ணிடலாமா? ஆமா ஆமா ஓபன் பண்ணிடலாம். ரெடி? 24 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து வெளிச்சத்தை பார்க்க போறேன். முடிஞ்சுல? முடிஞ்சிச்சு. டைம் அப் டைம் அப் டைம் அப். ஓபன் பண்ணிடலாமா? ப்ரோ சக்சஸ்ஃபுல்லி வா குதி குதி குதி. லாஸ்ட் மோட்ல அவளை போட்டு தள்ளுறாத. மேலே இருக்கு. கடைசி நேரத்துல போட்டு தள்ளுறாத. கடைசி நேரத்துல போட்டு தள்ளுறாத. எப்படியா முடிச்சிட்டேன். பட் ஃபுல்லாக தலைவலி ஃபுல்லாக அடிச்சு அது இல்லாத ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருந்தேன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. சக்சஸ்.
guys finally மணி நேரம் கடந்துட்டு ஏய் பாத்தியா லாஸ்ட் இடத்துல உடச்சி உள்ளார சாவடிச்சிடாதீங்க அவனை. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜான் வெற்றிகரமாக சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். அண்டு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து வெளியே எடுத்துட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அலற விட்டுட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஃபைனலி இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் 2 பேட்டரி கொடுத்துருந்தாங்க இந்த கோபுரலுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி காலத்தை ஓட்டியாச்சு. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் வெளில வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கைஸ் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறா உள்ள. இப்போ தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சே வந்துருக்குது. இப்படிலாம் முடிச்சு தூக்குறாங்க என்னைய. தூக்கிட்டு இருக்கிறாங்க. ரெடியா? Successfully 24 hours completed. என்னடா சட்டெல்லாம் ஈரமா இருக்குது, என்ன பண்ணி வச்சிருக்கிற? நைட்டு போதிச்சு நைட்டே எடுக்கிறோம் பார்த்தியா ஒன்று. எப்படி இருந்துச்சு? மறுபடியும் ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்துக்கு வரவேற்கிறேன் தம்பி. பொறுமையாக வாங்கி வைங்க. பார்த்து எப்படி இருந்தது உள்ள? சும்மா அனலா இருந்ததா நெருப்பா இருந்ததா? இப்போதான் ஏதோ ஒரு ஐஸ் கட்டியில் வெளில வந்து ரொம்ப ஜில்லுன்னு இப்போதான் அந்த இயற்கை காற்று அப்படியே உடம்புல மேலே பட்டதுமே அப்படியே ஒரு செம்ம சந்தோஷமா இருக்கு. முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். Thank you. சக்சஸ்ஃபுல்லி 24 hours completed. இருக்கீங்க. பாட்டிட்டா எஸ். உள்ள உயிரோட இருந்த ஒரு டெட் பாடியா இருந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? சந்தோஷமான ஒரு வெளியில ஒரு வாழ்க்கை இருக்குது. யாரும் சூசைடோ எதுவும் பண்ணிக்காதீங்க. இந்த உயிர் உள்ளார போகக்குள்ள டைம் அந்த வாழ்க்கையே வெறுத்துருச்சு. என் வாழ்க்கையை மறக்க முடியல. அந்த அளவுக்கு உள்ளார ஒரு வாழ்க்கையில இல்லாத ஒரு இது கிடைச்சிருக்கு எனக்கு உள்ளார. இதுக்கு மேல என்னால பேச முடியல. யாரும் தயவு செய்து சொல்றேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு. சந்தோஷமா வாழ கத்துக்குங்க. எது கோழைத்தனமாவோ சூசைடோ எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகே, நல்ல ஒரு அவேர்னஸ். சூப்பர். ஐயா தண்ணி இருக்கா அவருக்கு? தண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட். பொறுமையா. ஆல்ரெடி நினைஞ்சு தானே இருக்கிற. அப்புறம் நான் அவளே எப்படியோ முடிச்சிட்டல. சொன்ன டார்கெட் முடிச்சிட்டல. தூக்கத்தை விட்டு சாப்பாடை விட்டு எல்லாத்தையும் போராடி தான் அதை பண்ணிருக்கோம். நான் கொஞ்சம் தூங்குனேன். நீங்க தூங்குனீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பக்கத்துல இருந்து பாதுகாப்பாவும் எனக்கு இருந்திருக்கிறீங்க. இப்போ உனக்கு ஒரு திகில கொடுத்தீங்க பாரு. சத்தியமா சொல்றேன், நான் அழுதுட்டேன். உண்மையா சொல்றேன். வந்துட்டாங்களாட்டு ஏதோ உள்ள போய் வண்டிக்குது. நான் தான் பேசுறேன். நீ தான் பேசுனியா? சத்தியமா சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். கூட இருந்து எங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியல. டக்குன்னு வந்து ஒரு மிமிக்ரி பண்ணிட்டான். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட இந்த ரிஸ்க்கை வந்து எடுக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க். அண்ட் இவனுக்கு ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஓகே பண்ணது. அதனால வந்து இதை யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேலஞ்சை நீங்கள் அடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா 30K டார்கெட் வைக்கிறேன். ஸோ 30K அடிக்கிறோம். அடிச்சு மேலே நான் இன்னொரு டார்கெட் வச்சுக்கிறேன். இன்னும் பண்ணுவேன் நான். அவர் மனசுல ரொம்ப பெரிய ஆசை இல்லாம 30K எனக்கு போதும் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடிச்சிட்டாரு. ஆனா இதுக்கு வேல்யூ செட் பண்ணவே முடியாது. ஒருத்தர் உயிரை பணைய வச்சிருக்காரு. இத்தனை பேர் போராடி இருக்கீங்க, இத்தனை பேர் பாக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு சேலஞ்ச் இப்படி பண்றதுக்காக உங்களுக்கே அது வேல்யூபிள் ஃபீட்பேக் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் வராத ரெக்கார்டை ஸ்பூக்கியோட வீடியோக்கு வர வைக்கணும். அது வந்து உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். அது இல்ல இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு சின்ன குழந்தை ஒரு பாதுகாத்த மாதிரி என்ன ஒரு நேரம் பேசி மோட்டிவ் பண்ணி என்னை எப்படியோ ஒரு அளவுக்கு மாதிரி ஒரு தாயோட கருவுல இருந்து குழந்தை வர மாதிரி 24 மணி நேரம் போராடி வந்து பாருங்க காய்ஸ். இம்மாத்தோட ஹோட்டல் ஆக்சிஜன் போனோம். இந்த இதுலதான் சுவாசிக்கணும். அவ்வளோ அனல், அவ்வளோ ஹீட்டு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நாங்க சேஃப்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அந்த பேக்ல ஒரு சின்ன ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இருக்கு. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வரும்போது அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவரோட ஹெல்த்தோட கண்டிஷன்ல அவர் ஃபிட்டாவே இருந்தாரு. அதனால அவருக்கு தேவைப்படல. ஆமா, இதுக்கு மேல என்ன சொல்றது கைஸ், உங்களுக்கே வந்து என்ன பண்ணணும்ன்றது
அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை அடிச்சு நொறுக்குங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டிஃப்ரெண்டான சேலஞ்ச் ஏதாவது தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்காக தம்பி நினைச்சீங்கன்னா எல்லாமே எனக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்க வீடியோ கண்டிப்பா பாருங்க. இவனுக்காகவே நீங்க கண்டிப்பா லைக் பண்ணியே ஆகணும். ஸோ லைக் பண்ணிருங்க மறக்காம. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். பாய்.